ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி மாவு வியாபாரம். இட்லி மாவு விற்பனை செய்கிறதுனால தினமும் 3000 ரூபா சம்பாதிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென்னிந்தியாவில் இட்லி, தோசை அப்படிங்கிறது எல்லா வயதினருக்குமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது. ஆனால் இந்த இட்லி மாவு தயாரிக்க சரியான அளவில் அரிசியோட உளுந்து சேர்த்து கிரைண்டரில் ஆட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த இட்லி மாவு தயாரிக்கிறதுக்கான போதிய நேரம் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரியான பெண்களுக்கு கடைகளில் விற்கக்கூடிய இட்லி மாவு பாக்கெட் நேரத்தை மிச்சப்படுத்தவும் வேலையை ஈஸியாக்கவும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த இட்லி மாவு பாக்கெட். இதுக்கு அதிக முதலீடு எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் இந்த இட்லி மாவை அரைக்கிறதுக்கு மெஷின் ஒன்று கட்டாயம் வாங்கணும். மெஷின் வாங்கிட்டா போதும், தினமும் நல்ல வருமானத்தை பார்க்கலாம். சரி வாங்க, இட்லி மாவு தயாரிப்பு தொழில் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இட்லி மாவு வியாபாரம் செய்கிறதுக்கான கட்டிட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அளவு கொண்ட ஒரு சின்ன ரூம் இருந்தால் போதும். வீட்டில் இருந்தபடியே இந்த இட்லி மாவு தயாரிப்பு தொழிலை ஆரம்பிக்கலாம். இட்லி மாவு வியாபாரம் செய்கிறதுக்கான மூலப்பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம், உப்பு, ஜவ்வரிசி மற்றும் தயாரித்த இட்லி மாவை பேக்கிங் செய்ய கவர் தேவைப்படும். அவ்வளவுதான் இதுக்கான மூலப்பொருட்கள். அடுத்ததாக இட்லி மாவு அரைக்கிறதுக்கான மெஷின் வாங்கணும். ஆரம்பத்தில் சாதாரணமான கிரைண்டரில் இட்லி மாவு அரைச்சி விற்பனை பண்ணலாம். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் போது இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் ஒன்றை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் 20,000 இருந்து 30,000 வரை ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோரில் விற்பனை செய்யப்படுது. அதில் ஆர்டர் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டரை வாங்கிக்கலாம். அடுத்ததாக இட்லி மாவு தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, 100 கிராம் ஜவ்வரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த இட்லி அரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உளுந்த அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெந்தயம், ஜவ்வரிசியை தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதோட ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியை மை போல் அரைச்சதுக்கப்புறமா உளுந்தோட வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்ச உளுந்து மாவு, அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 3.5 கிலோ இட்லி மாவு கிடைக்கும். இட்லி மாவு வியாபாரம் முதலீடு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இட்லி அரிசியோட விலை 34 ரூபா, 200 கிராம் உளுந்தோட விலை 14 ரூபா, 100 கிராம் ஜவ்வரிசியோட விலை 8 ரூபா, ஏர் டைட் பேக் கவர் ஒன்றின் விலைன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா, இதர செலவுகள் 6 ரூபா, வெந்தயம் 10 ரூபா. 1 கிலோ இட்லி அரிசிக்கு 3.5 கிலோ இட்லி மாவு கிடைக்கும். இதை தயார் செய்ய மொத்தம் 74 ரூபா செலவாகும். இட்லி மாவு தொழில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இட்லி அரிசிக்கு 3.5 கிலோ இட்லி மாவு கிடைக்கும். 1 கிலோ இட்லி மாவை ரூபாய் 45க்கு விற்பனை பண்ணலாம். 3.5 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 135 ரூபா வரை லாபம் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 30 பாக்கெட் மாவு வரை தயார் பண்ணி விற்பனை பண்ணணும்னா 2100 ரூபா வரை வருமானம் பெறலாம். அடுத்ததாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆர்டர் பெற்று விற்பனை செய்யலாம். அதே போல் உங்கள் ஊரில் உள்ள சின்ன பெட்டி கடைகளுக்கு சென்று அவர்களிடமும் விற்பனை செய்யலாம். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.